அதாவது மாநில இளைஞரினுடைய செயலாளர், தமிழ்நாட்டு அரசினுடைய துணை முதலமைச்சர், அவருடைய திட்டமிடல் என்ன எண்ணினாரோ, என்ன திட்டமிடலோ, என்ன வரைபடமோ, எனவே அவருடைய அறிவுரையை ஏற்று இங்கே திட்டமிடப்பட்டு இதை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனால் ஒன்றன் ஒன்று நேற்றைய மாலை கூட வந்து இவைகள்லாம் இப்படி மாற்றி அமைக்க வேண்டும், இவைகள்லாம் இப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற வந்து வலியுறுத்தினார்கள். எனவே அதையும் மேற்கொண்டு இந்த கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். 1,00,000 பேர் வருவாங்க. ஆனால் அதை தாண்டி வரும்போது அதனையும் கையாள நமக்கு தயாராக திட்டம் வச்சிருக்கோமா? இங்கே என்னன்னு கேட்டால் 3 லட்சம் பேர் வந்தாலும் எந்தவித சின்ன பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். பொதுவாக போக்குவரத்து வாகன வசதி நீங்கள் சுற்றி பார்த்தா தெரியும். இன்னும் சொல்ல போனால் காவல்துறையின உயர் அதிகாரிகளை நேற்று பார்த்து நாங்கள் அரசு சார்பாக நடத்துகிற நிகழ்ச்சி கூட இருக்காது, அவ்வளோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி இப்படி சிறப்பாக கட்டமைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 3 லட்சம் பேர் கூடனா கூட சரி, அதற்குரிய போக்குவரத்து வாகனங்களாக நிறுத்துகிற அளவுக்கு எல்லா வசதியும் செஞ்சுருக்கிறீங்க, கழிப்பிட வசதி செஞ்சுருக்கிறீங்க, குடிநீர் வசதி செஞ்சுருக்கிறீங்க. திடீரென்று ஏதாவது உடல்நலம் குன்றினால் அதற்காக 2 இடத்துல மருத்துவ முகாம் அமைச்சிருக்கிறீங்க. அந்த மருத்துவ முகாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு ஸ்பெஷல் டாக்டர்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம் இது போன்ற ஸ்பெஷல் டாக்டர்ஸ் அவங்களாம் அமைச்சிருக்கிறீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது என்று காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகளை கூட வந்து சொல்லிட்டு போகிற அளவுக்கு நாங்கள் அமைச்சிருக்கிறோம். நேற்று கட்சி தொடங்குலேருந்து அதிமுக, பாஜக, பாமக எல்லாத்துக்கும் திமுகவை தான் எதிரி. இந்த தேர்தலில் இந்த கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கணும்? எப்போது மட்டுமில்லை, தமிழ்நாட்டு அரசியல் வந்து எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணன் கலைஞரையும் சுற்றித்தான் அரசியலே இருந்திருக்கிறது. எதிரிகள் வந்து மாறினே இருந்திருப்பாங்க, எதிரியாக இருக்கிறவர்கள் மாறிக்கொண்டே இருந்திருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 40 ஆண்டு கால நண்பர் அண்ணன் கலைஞருக்கு அரசியல் மாறுபாடு காரணமாக ஒரு இயக்கத்தை கண்டார். அவர் இருக்கிறதையும் எதிர்கருத்தை சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்னால் வந்த இறந்துவிட்ட அம்மையார் அவர்கள் அவங்க அப்படி தான். அதுக்கு பின்னால் வந்த ஓபிஎஸும் அப்படி தான். இப்போ இருக்கிற இபிஎஸும் இப்படி தான். இது ஒரு வகை. இன்னொரு வகை, அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக கொள்கையை எதிர்த்து கருத்துக்களில் சொன்னவர் மிக மிக அறிஞர் என்று சொல்லப்பட்ட ராஜாஜி அவர்கள். ஏழை பங்காளன் என்று சொல்லப்பட்ட நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்வினை ஆற்றுவதில் பல தலைவர்கள் இருந்திருந்தார். அதனால தான் சொல்கிறேன், எப்பொழுதுமே நம்முடைய அண்ணன் கலைஞரை சுற்றி திமுகவை சுற்றித்தான் அரசியல் இருந்தது. இன்றைக்கி அதுக்கு பின்னால் இப்போ எப்படி மாறி இருக்குதுன்னா, இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலினை சுற்றித்தான் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் நாங்கள் ஈஸியாக கடந்துட்டு போயிடுவோம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களெல்லாம் மக்களை நோக்கி இருக்கிறது. இந்த ஆட்சி மக்கள் நோக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு வரியில் சொல்லலாம், அவர் நம்ம தாய்மானவர்லாம் பார்த்தது கிடையாது. கண்ணுக்கு தெரிந்து தாய்மானவர் யாருன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான்.